டுடே வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடலை மிட்டாய் தான் நான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து வேர்க்கடலையில் வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து க்ளீன் ஆக்கி இப்போ எடுத்துன்னு வந்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி இது பண்ணால் வரணும். இதை போய் நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? இன்னும் தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். நான் ஏன் இந்த மாதிரி இவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். ஓகேவா? இந்த டஸ்ட்டெல்லாம் போகிறதுக்காக தான் இவ்வளோ தண்ணி ஊற்றி. இதை வந்து ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருங்க. 1 டீஸ்பூன் நல்லா கீ போட்டு இந்த இதில் தான் வந்து நம்ம அந்த இதை பண்ணிவிட்டு அந்த பேட்டரை ஊற்ற போகிறோம். அதனால் வந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாத வரும். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தாலே போட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக என்கிட்ட நெய் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கரைஞ்சி வந்துடுச்சு வெல்லம் ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம அந்த டஸ்ட்டை வந்து வடிகட்டிக்குவோம். இந்த மாதிரி ஒரு இதில் தண்ணி பிடிச்சி பக்கம் வச்சுக்கோங்க. இன்னமும் கிண்டிட்டு தான் இருக்கேன், இன்னும் ஆகலை. ஓகே, ஓரளவு வந்துடுச்சு. இப்போ வந்து நான் களைக்கொட்டையை கொட்டிக்கலாம். முன்ன க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கை விடாமல் கிண்டணும். கோர்ஸ் போட்டுப்பேன். டக்குன்னு போட்டுருணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உருட்டுறதை எடுத்துக்கோங்க. நல்லா வச்சு தட்டில் நல்லா அமுத்து விட்டுருவோம். போட்டிங்கன்னா அது இதாகிடும். ஓகேவா? வா, இந்த மாதிரி ஒரு பைண்டிங் மாதிரி நடிக்கிறேன். நான் அப்புறமா பீஸ் போட்டு காட்டுறேன். இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா இப்படி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி போட்டு விட்டுருங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது.